ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பிட் கிளாத்தில் வரும் பார்த்தீங்களா, 80 பிட்டு 90 பிட்டு அது மாதிரி பிட்டில் வரும் பார்த்தீங்களா, 2x2 கிளாத்து, அந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு. ஏதாவது சுருக்கம் இருந்தால் அதை நல்லா நீவி விட்டுக்கோங்க, இல்லைனா அயன் பண்ணுறதா இருந்தால் கூட அயன் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரணுன்றதுக்காண்டி. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் தான் கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் கிட்ட மட்டும் ஒரு லைன் பண்ணிக்கிறேன் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி. அதாவது துணி கீழே கொடுத்து மடித்து தான் அடிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட ஹைட் வந்து ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியாச்சு. இதுதான் ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸ். இது தான் அளவு ப்ளவுஸ். வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டுக்கோங்க கஸ்டமர்கிட்ட, எது கரெக்ஷன் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, எந்த சுருக்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் 4ஆவது நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, மடிச்சு வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழ்ப்பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு இடுப்பு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்கு உள்பக்கம் தையல் பிடிப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் 1.25 இன்ச் கூட வச்சுக்கலாம். அது வந்து உள்ள அளவு எவ்வளோ கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படியே நீங்கள் போட்டு இப்படியே மார்க் பண்ணிடக்கூடாது. இதை வந்து இப்படி இழுத்து வச்சு ஏன்னா இது போட்ட ப்ளவுஸ் நல்லா கழுத்தெல்லாம் அகண்டு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து இப்படி லைட்டாக ஒடுக்கமாக வச்சு நீங்கள் வந்து கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன், ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன், ஷோல்ட்ரு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஏன் டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. நார்மலாக எப்பயும் போடுற கட்டிங் மாதிரி போடலை. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கிராஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ கிராஸ் இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து கீழே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து டாட் பிடிச்சி கட் பண்ணுறதுக்காண்டி கீழே துணியை மடித்து அடித்து திருப்பியிருப்பாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு. கீழேயும் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு, இந்த சைடுமே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு. அதனால தான் நான் இந்த மெத்தடில் போடுறேன். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் போடுறப்ப. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே நகராமல், நம்ம அளந்த அளவை விட்டுட்டு நகராமல் கரெக்டான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிடலாம். அதாவது ஆம்கோலோட ஹைட்டு மார்க் பண்ணியாச்சா. பிடிச்சதுக்கு அதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம், ஆனால் இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நம்ம டாட்டுக்காண்டி விட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் நம்ம கட்டிங் பண்ணும்போது அவங்க அளவு ப்ளவுஸ் தானே வச்சுருக்காங்க. இப்போ கட்டிங் பண்ணும்போது இந்த மெத்தடில் கட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிடுறோம். டாட் பிடிச்சதுக்கான துணி வந்து உள்பக்கமாக இப்படி போயிடும். இப்போ இந்த இடத்துல தான் இப்படி வரும் உங்களுக்கு. இப்போ அப்படி இருக்கப்ப இங்கே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்டு கரெக்டாக வருதா, ஆம்கோலோட ஹைட் கரெக்டாக வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது. ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா. அதனால் ஒன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து இந்த ஸ்லீவோட மார்பு சுற்றில் வந்து ப்ளவுஸோட பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ப்ராப்ளம்லாம் இந்த ஒரு மிஸ்டேக்னால கூட வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து லைன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வரப்போ அலவுட் ப்ளவுஸில் இருக்க மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு குறுக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணுமான்னு கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து இதில் 2.25 இன்ச் இருக்குது, ஒரு 2.5 இன்ச்சு நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், கொஞ்சம் ப்ராட்னஸ் கிடைக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? இல்லை நல்லா ப்ராடாக போடுவீங்கன்னா கூட ஒரு 2.25 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விஷயம். பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாடி பார்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். பிரித்து தைக்கிறதுக்கான 1.5 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதையும் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரவுண்ட் கழுத்து தான், ரவுண்ட் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் இப்போ 4.5 இன்ச் இருக்குது, அதாவது ஆம்கோலோட ஹைட்டில் பாதி எடுத்துக்கோங்க, பாதி மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சைடில் ஆம்கோல் சைட்லேயுமே பாதி இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த தான் மேட்ச் ஆகிற மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி ஸ்லீவோட சுற்றளவு ஆம்கோலோட சுற்றளவு கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கணும். நம்ம இப்போ மார்க் பண்ண பார்த்திங்களா, இந்த லைனில் இருந்து நம்ம பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம தையலுக்காண்டி தானே அந்த 1/4 இன்ச் விட்டுருக்கோம், அந்த அளவுலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு வரைகிறேன் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இருந்தால் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்படி திருப்பி உள்பக்கமாக திருப்பி பார்க்கும்போது இந்த இதை வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு வச்சுக்கலாம். நம்ம வெளிப்பக்கமாக தானே இருக்கிறது தானே எடுத்து இப்போ மார்க் பண்ணுறோம். அதனால் வெளிப்பக்கமாக ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டோட ஸ்லீவை வந்து கரெக்டாக இங்கே இந்த ஆம்கோலில் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஆம்கோல் ஃபுல்லாக மார்க் பார்த்தாச்சு. கொஞ்சம் பிகினர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது துணி கொஞ்சம் மேலே கீழே இழுக்கும். நீங்கள் பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து தெரிஞ்சிடும். நல்லா பழகினவங்கன்னா டக்குன்னு வச்சு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே ஏற்றமோ இறக்கமோ எதுவுமே வரல, ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுட்டு தான் தையலுக்கு மடிச்செடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல விட்டுட்டு தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாவே போதும், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்களுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பேக்லேயோ ஃப்ரண்ட் ஸ்லீவ்லேயோ எந்த ப்ராப்ளமே வராது. மோஸ்ட்லி எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் தான். அது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. நான் ஃப்ரண்ட்டுமே நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ டாட் எப்படி பேக் டாட் எப்படி மார்க் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இடுப்போட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, டாட்டோடு சேர்த்து டாட்டுக்கு விட்ட தையலுமே சேர்த்து அதில் பாதி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட் வந்து நான் ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்ட ஒன்று சில கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும்னு கேட்பாங்க. அதனால தான் இந்த மெத்தட் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கோட் வர ஃபஸ்ட்டு கோட் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து 2வது கோடோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் லைனாக நீங்கள் எடுத்து கொண்டுட்டு போயிடணும். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வெட்டும் போது உங்களுக்கு கீழே வந்து அந்த ஏற்ற இறக்கம் தெரியாது, ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸை. உங்களுக்கு நீங்கள் ஆர்கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அளவு மாறாமல் கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே புரியும், புரியாமலாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ராயிஷ் பாயிண்ட், அதாவது நார்மலாக நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே இப்போ 4ஆக மடித்து கிளாத்தை போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஹெம்மிங் பண்ணியிருக்காங்க, அதனால் 1.5 இன்ச்சு கிட்ட ஹெம்மிங் பண்ணுறதுக்காண்டி கிளாத் விட்டுறேன். இதுவே மடித்து நார்மல் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் மடித்து அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ். ஓகேங்களா? அப்படின்னா ஸ்லீவோட ஹைட்டு, பேக் பார்ட் எப்போவுமே ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஸ்லீவோட பேக் பார்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படின்னா கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு, அப்புறம் 1/4 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எதையுமே திருப்ப வேண்டாம், நீங்கள் எதையுமே நகர்த்த வேண்டாம். அப்படியே நீங்கள் நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு இருக்க அளவு அந்த எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி அப்படியே வச்சுட்டு கையை நல்லா இப்படி வச்சுட்டு ஸ்லீவோட ஹார்ம்கோல் ஹைட்டு. நெக்ஸ்ட் வந்து பிடிச்சி வைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் எந்த இடத்துல பேக் பார்ட்டில் தையல் வந்திருக்கோ அந்த இடத்துல ஒரு கையாக நீங்கள் வச்சு அழுத்தி அந்த கையும் அழுந்தி இருக்கும் பார்த்திங்களா தடம், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு மார்க்கிங். இது வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க, எனக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்றப்ப வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சா? இப்போ உள்பக்கம் 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் அந்த ஸ்லீவையும் வச்சு மார்க் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதாவது 2வது கோட்லேருந்து நம்ம தையலுக்காண்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் வந்து இப்போ நான் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக பேக் பார்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. எந்த மிஸ்டேக்குமே வரல. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி கீழே இருக்க ராயிஷும் கட் பண்ணிக்கலாம். நான் பீஸுட்டு இருந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால். இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துல ஆர்க் வேணுமோ அந்தந்த இடத்துல ஆர்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் தெரியணுன்றதுக்காண்டி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் சரி உங்களுக்கு நான் அந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கம் குடையிறது எப்படி குடையணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு ஃபுல் சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ 6 இன்ச் இருக்குது, அந்த 6 இன்ச்சோட சென்ட்ரு 3.25. ஓகேங்களா? அந்த 3.25லேருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வர மாதிரி 1.5லேருந்து 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வளைவாக லீஃப் மாதிரி நம்ம லீஃப் வரைவோம் பார்த்தீங்களா, நார்மல் லீஃபு, அந்த மாதிரி லீஃப் மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு உங்களுக்கு தெரியும். நேர் கட்டிங்னா எப்படி இருக்கும், தையல்லாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. தையல்லாம் அப்படி நேராக வந்திருக்கும். இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா வந்து தையல்லாம் இந்த சைடு பார்த்த மாதிரி இப்படி கிராஸாக வந்திருக்கும். அது நூலிலைகள் தையலோட அந்த நூலிலைகள் எல்லாமே இப்படி கிராஸாக வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நேர் கட்டிங் தான். நேர் கட்டிங்க்கு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்ககிட்ட. டூ பை 2ல் எப்போவுமே கிளாத் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். எப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, கரைப்பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட அந்த கரையெல்லாம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது வந்து ராயிஷ் பாயிண்ட்டை கட் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு 1/4 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து
பூப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி தையலுக்கான துணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே போட்டுருவேன் ஃபுல்லாகவே. அதாவது நம்ம தையலுக்காண்டி விட்டோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தில் வந்து போட்டதுக்கப்புறம் இருக்க எல்லா பார்ட்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் என்னென்ன வரைஞ்சிங்களோ எல்லாத்தையுமே அப்படியே ஒரே ட்ரேஸ் அவுட் ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து திங்கட்கிழமையில வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து அதோட நிறைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நான். அதாவது பிடிஎஃப் ஃபார்மில் வந்து பிடிஎஃபோ இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து நான் என்னென்ன ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேனோ அதோட பிக்சர்லாம் உங்கள்கிட்ட நாளைக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழ்ப்பக்கமாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். இதுதான் பேக் பார்ட்டோட அளவுகள். இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டான லுக்காகவும் தெரியும், எங்கெங்கே அளவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா பார்க்குறதுக்கு தெரியும். கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சா. இது வந்து தையலுக்கு இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆம்கோல் வந்து குடஞ்சிருங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட குடஞ்சி கட் பண்ணிட்டிங்கனாவே ஓகே தான். உங்களுக்கு ரொம்பலாம் குடையணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. கழுத்து மார்க் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் அளவு. இது தையலுக்காண்டி விட்ட அளவு. ஒரிஜினல் அளவில் வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்தை மட்டும். ஓகேங்களா. இப்போ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, நம்மளுக்கு இந்த ஹூப்பட்டி வீப்பட்டி பிடிக்கிறதுக்காண்டி தையல் விடாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரும் டைட் ஆகிடும். பிகினர்ஸ்க்குலாம் அந்த ப்ராப்ளம் ரொம்பவே வரும். சென்ட்ருமே கப் ஷேப் வந்து அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது, அமுங்கின மாதிரி இருக்கும். அது வந்து நெஞ்சை போட்டு அவங்களுக்கு அழுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அந்த மிஸ்டேக்லாம் வரவே கூடாது அப்படின்னாது இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கழுத்து என்ன மாதிரி இருக்கோ, எந்த அளவுகளில் இருக்கோ அதே அளவில் இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்து எந்த அளவில் இருந்துச்சோ அந்த அளவு நான் ஃபுல்லாக அதிலே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை எடுத்துடாதீங்க. அப்படியே எடுக்காமல் அதோட இது பெல்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க்கிங். ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு எடுத்துக்கோங்க. இடுப்பு பக்கம் எடுத்துக்கோங்க. இடுப்பு பக்கம் எடுத்துகிட்டு இது வந்து 1/4 இன்ச்சு பிரித்து தைக்கிறதுக்காண்டி விட்டுருக்கோம்ல, அந்த பக்கத்தை விட்டு ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது ப்ளவுஸோட சைடு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கான ஒரு 1/4 இன்ச்சு கீழே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் ஹைட்டு, ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் ஹைட் இருக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிடில் ஜஸ்ட்டு அந்த டாட் பாயிண்ட் வரும் பார்த்திங்களா, சென்ட்ரு டாட்டு, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும். நெக்ஸ்ட்டு அதை அப்படி கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டு அதோட ஒரிஜினல் அளவு மார்க்கிங்கும் 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி விட்டாச்சு. ஓகேங்களா. விட்டதுக்கப்புறம் இந்த கீழ்ப்பக்கமாக வந்து இங்கே நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காண்டி டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் கிட்ட தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட, 3/4 இன்ச்சில் வந்து 1 இன்ச் வரைக்கும் நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மார்க்கிங் வரைஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த டாட் பாயிண்ட்டோட ஹைட்டு
இந்த டாட் பாயிண்ட்டோட ஹைட்டை இந்த டாட் பாயிண்ட்டோட அகலத்தை ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இந்த டாட் வந்து இந்த சைடு விலகி போயிடுது, இல்லை இந்த சைடு வந்துடுது, எனக்கு சென்டராக வர மாட்டேங்குது, அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வர மாட்டேங்குது, கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி கேட்குறாங்க அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த மார்க்கிங்கும் பண்ணிக்கணும். நான் வந்து டீட்டெயிலாக வந்து ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுல வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இல்லை எனக்கு உள்பக்கமாக வந்து டாட் பிடிக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மடக்கி அடிச்சிருக்காங்க, எனக்கு தெரியல சிஸ்டர் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில அப்படின்றவங்க வந்து கரெக்டாக இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மார்க்கிங் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணியிருக்காத நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மார்க்கிங் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த மார்க்கிங் எங்கே பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்வளோ கேப் வந்திருக்கு, 3 இன்ச்சு கேப் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டாட் பாயிண்ட்டோட ஹைட் வந்து 1/4 இன்ச் பிடிச்சு தைக்கிறது போய் மிச்சம் கரெக்டான ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனிச்சிங்கனாவே எல்லாமே பர்ஃபெக்டாக வரும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்களுமே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். அதாவது இந்த மார்க்கிங்கில் வந்து அந்த தையலுக்கு சேர்த்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழ்ப்பக்கமாக வளைவு கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி அந்த மேல் பக்கமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துக்கிட்டே வந்துடும். நான் தள்ளி போயிட்டேன், இந்த இடத்துக்கிட்டே கரெக்டாக இந்த இடத்துக்கிட்டே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதோட சென்டர் பாயிண்ட் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்ட்ரு இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட அதில் இருக்க அளவே நீங்கள் வச்சுக்கலாம். அதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள் கேப்பு, ஏன்னா வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குது, கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ இங்கிட்ட திருப்பி பார்ப்போம். கேப் வந்து கரெக்டாக எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. அந்த 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டு இந்த இடத்துல நம்ம பிடிப்போம். ஓகேங்களா. டாட்டு பிடிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட சென்ட்ரு, ஏன்னா நம்ம இங்கே 1/4 இன்ச் போயிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் பாதி 5.5னா 2.5 பாதி, அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட நம்ம எடுத்துக்குவோம். ரைட்டு 3 இன்ச் ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்குவோம். 2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாவது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்தது, ஆம்கோல் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்காங்க அளவு ப்ளவுஸில். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஏன் இதை நோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, இந்த 4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 7.5 இன்ச்சு இந்த இடத்துல வருது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து 7.5 இன்ச்சு வருது. இப்போ நம்ம பாடி வந்து இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம இப்போ டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்போ டாட் பிடிக்கிறப்ப இவ்வளோ துணி நம்ம உள் பக்கமாக போயிடும். இப்போ இவ்வளோ டாட் பிடிச்சிருவோம். நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆம்கோல் சின்னதாயிடும். இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 4 7.5 இங்கே வருது. கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த 1.5 இன்ச் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துட்டையும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் போடுறப்ப உங்களுக்கு ஆம்கோலில் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் வரும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சுட்டு இப்போ இதேமாரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த கட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே பர்ஃபெக்டான மெத்தட் இது தான். அளவு ப்ளவுஸில் வந்து எடுத்து தைக்கிறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்களுமே ஸ்டிச் பண்ண முடியும். இந்த இடத்துல மட்டும் ஒரு வி மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மட்டும் லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பேக் பார்ட் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக மைன்யூட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே தையல் போடுவேன். தையல் போட்டு இதை மடித்து இப்படி நான் தைச்சதுக்கப்புறம், இப்போ நான் மடித்து தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது 2 ஜாயிண்ட்டுமே வந்து ஈக்குவல் ஆயிரும். இங்கே தேவையான லூஸுமே கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மெத்தடில் நம்ம போடுறோம். இப்போ பேக் ஃப்ரண்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்லீவ் வந்து நெக்ஸ்ட் தான் நான் கட் பண்ணுவேன். அதாவது என்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேத்துக்கு தெரியும். நான் வந்து பெல்ட் வந்து நெக்ஸ்ட்டு தான் கட் பண்ணுவேன். நிறைய பேத்துக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பெல்ட்டுக்கு கம்மியாக தான் துணி இருக்குது. அதனால் நம்ம ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். நம்ம பாக்ஸ் சைஸ்லேயே வந்து எனக்கு தேவையான கிளாத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்படியே போட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மட்டும் கிளாத்தை மட்டும் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஓவராலாக நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வாய்ஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதனால வாய்ஸ் இந்த மாதிரி டல்லாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.